வேலூர் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமான ஆற்காட்டில் தாங்க நம்ம இருக்கோம். ஆற்காட்டில் சென்னை டு பெங்களூர் ஒரு புதிய ரவுண்ட் டர்ன் பக்கத்துல பெருமாள் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ கருப்புசாமி ஆலயத்தில் தாங்க நம்ம இருக்கோம். சுயம்பு கருப்புசாமி ஆலயம், மகாலட்சுமி ஆலயம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து நிறைய இன்ஸ்டா பேஜ்ல யூடியூப்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் பேர் சுயம்பு கருப்புசாமி அப்படின்னு போட்டாலே நிறைய வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த கோவில்ல என்னதான் இருக்கு, இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோவிலோடைய சித்தர் இருக்காங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எங்களுடைய டீம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான. இப்போ இவர் சாமி பத்தி சொல்லணும்னா ஒரு புகழின் உச்சத்துல இருந்தாரு. ஆரம்பத்துல வந்து காவல்துறையா போலீஸ்காரா இருந்திருக்காரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் ஒரு ஆட் கம்பெனியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் 20 பேர் அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு லெவல்ல தான் இருந்தாப்ல. ஆர்காட் மகேஷ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவரு. அந்த ஒரு லெவல்ல இருந்தவர் திடீர்னு அப்படியே பார்த்தா ஒரு 6-7 வருஷமா டோட்டலாவே அவருடைய ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணத்துல தான் இருக்கு. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்தே. சுயம்பு கருப்புசாமி பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வேண்டும் வரங்களை வாரி வழங்கிடும் ஸ்ரீ சுயம்பு கருப்பசாமி ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம். அம்பாள் வந்து மகாலட்சுமி அம்பாள் இங்கே பிரதான தெய்வமா இங்க உச்சத்துல இருக்கவ மகாலட்சுமி அம்பாள். அம்பாளுக்கு காவல் காக்கிறவர் தான் இந்த சுயம்பு கருப்பசாமி. இந்த சுயம்பு கருப்பசாமி உருவான விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிது, ரொம்ப பெரியது. இந்த நிலைக்கு ஏன் நீங்க மாறினீங்க அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட கேள்வி அதுதான். ஆமா, என்னுடைய தொழில் ரீதியான சூழ்நிலையில நான் பயணிக்கும் போது நல்ல ஒரு உச்சத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்தேன். தொழில் தான் இருந்தது, நல்ல தொழில் தான். ஆனா சில சித்தர்களை நான் சந்திக்கும் போது சில விஷயங்கள் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உட்புகுத்தினாங்க. பிறகு என்னுடைய சொந்த இடமான பூர்வீக இடம், நல்லா கேட்டுங்க ஐயா, பூர்வீக இடம் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த பூர்வீக இடத்தை நான் சமப்படுத்தினேன். ஜேசிபி வாகனத்தை வச்சு சமப்படுத்தும் போது அங்கிருந்து வெளிப்பட்டவர் தான் சுயம்பு கருப்பசாமி. நான் பார்த்தா அன்றைக்கும் நான் சாதாரணமாக தான் இருந்தேன். பிறகுதான் எல்லாமே வெளிவந்து எம்எல்ஏ வந்து அந்த சுயம்பு கருப்பனா அவர் உட்புகுந்து சில சொற்களை சொன்னாரு. பிறகு ஸ்ரீபுரம் என்னுடைய குருவாக இருக்கின்ற, தாயாக இருக்கின்ற, என்னுடைய அம்மாவாக இருக்கின்ற ஸ்ரீபுரம் அம்மாவின் பொற்பாதங்களில் சரணடையும் போது சில சூழ்நிலையில சில விஷயங்களை சொல்லி உட்புகுத்தி எனக்கு வந்து ஆசி வழங்கினது ஸ்ரீபுரம் சக்தி அம்மா. மக்களுடைய வருகை, அதாவது எல்லையில யாரு எது நினைச்சு வந்தாலும் அது ஜெயமாகி கொடுக்கிறது தான் இந்த சுயம்பு கருப்பனுடைய வேலையோ. அதே போல இந்த மகாலட்சுமி அம்மா குழந்தை வரம் வேண்டி வருவோருக்கும், திருமண தடை வருவோருக்கும், அதே போல கோர்ட்டு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, அதே போல தொழில்நிலைகள்ல அதாவது வந்து வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க, டவுன் ஆயிடும், அது மாதிரி வந்து போனவங்களுக்கு உடனடியான ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஆனா ஜனங்க அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, 10க்கு 10 ரூமா இருக்கு, மக்களும் அதிகமா வராங்கன்ட்டு இந்த ரூமை எடுத்துட்டு பெருசா பண்ணிட்டு பிரதிஷ்டை பண்ணி அம்மா கிட்ட போயிட்டு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். சரின்னு திருச்சிட்டே கை காமிச்சாங்க. ஆனா அம்மாவே இந்த இடத்துக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி இன்று உலகளாவிய பக்தர்களுக்கும் இன்று வந்து இந்த சுயம்பு கருப்பசாமியை ஸ்ரீ மகாலட்சுமியை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதனால அம்மாவின் பொற்பாதங்கள்ல என்றைக்கும் இந்த அடியேன் வந்து இருப்பேன். மலேசியால இருந்து ஒரு தம்பதிங்க மலேசியால இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஆனா எனக்கு தெரியாது அவங்க எதனால வந்தாங்க ஏதுங்க. அன்று வந்து உட்காந்து சாமி கிட்ட கேட்குறாங்க, சுயம்பு கருப்பசாமி கிட்ட வாக்கு கேட்குறாங்க. அவரு கரெக்டா சொல்றாருங்க, உங்களுக்கு வாரிசு தடைகளால இருக்கீங்க, அதை நோக்கி தான் நீங்க வரீங்க அப்படின்னு சாமி சொல்றாருங்க. பிறகு நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு நம்மளாத பரவாயில்ல, நம்ம இந்த கிராமத்துல இருக்கோம், ஒரு தமிழ்நாட்டுல இருக்குங்க. ஆமா, அவங்க கடல் கடந்த தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே தெய்வம் வந்து ஆனது. அது வந்து என்னால சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, வராங்க, வாக்கு கேட்கறாங்க. சரி, வாக்கு கேட்ட பிறகு சரி சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் சொல்லும் போது நான் என்ன பண்றேன், அந்த குங்கம் தான் கொடுத்தேன். குங்கம் விபூதி தான் இங்க வந்து பிரசாதமாக, இந்த குங்கம் விபூதி தாங்க. அப்படி கொடுத்துட்டு நிக்கிறேன். 2 பேருமே ஆடுறாங்க.
அது ரொம்ப மிராக்கலாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் எனக்கு தொடர்பு பண்றேன்னு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே கம்பெனில வேலை செய்யறாங்க. அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. வீட்டுல யாருன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு நகையோ ஒரு பணமோ ஒரு பொருளோ எடுத்துருவாங்க. ஆனா வீடு பூட்டின மாதிரி தான் இருக்கும். வீடு வேற யாரும் வெளி நபர்கள் யாரும் உள்ள வந்துக்க மாட்டாங்க. அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க வந்தா எளிதில் வந்து சொல்லி கொடுத்துருவாரு. இவங்க தான் எடுத்தாங்கன்னு. கருப்புசாமின்ற பேரை வச்சுட்டு நீங்க ஏன் பலி இட மாட்டீங்க, மாமிச படையல் வைக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு வந்து அந்த உத்தரவு வந்து இந்த மகாலட்சுமி அம்மா தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து பிரதான தெய்வம் மகாலட்சுமி. கருப்பசாமி அம்பாளுக்கு காவக்காத்துறான். அதனால இந்த எல்லையில வந்து எல்லாமே வந்து சைவ நிலையில தான். இந்த எல்லையில பொறுத்த வரைக்கும் மது மாமிசங்கள் இந்த எல்லையில அறவே இல்லை. அதுதான் இந்த எல்லையில மிகப்பெரிய ஒரு சிறப்பு. வேண்டும் வரங்களை வாரி வழங்கிடும் ஸ்ரீ சுயம்பு கருப்பசாமி ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்துக்கு காலையில 9 மணிக்கே நடை திறந்துருவோம். அதே போல இரவு 9 மணி வரைக்கும் நடை இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க சரியா வரணும்னா பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் மெயின் பைபாஸ், அங்க ஆற்காடு பைபாஸ்னாலே புதிய ரவுண்டான கட்டியிருக்காங்க. ஆற்காடு பைபாஸ்ல நீங்க இறங்கினாவே போதும். இறங்கின இடத்துல கோவில். அதனால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அதே போல கீழே என் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கூட வாங்க. அப்படி இல்லைன்னா கூட நான் சொல்றேன், கோவில் நம்பரை சொல்றேன். என்னை தொடர்பு கொள்ளனா, கருப்புசாமி சித்தரை தொடர்பு கொள்ளனா 8903246823 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா சித்தரை வந்து நிறைய அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அனைத்து நாட்களிலும் மிக பிரமாதமாக அருள்வாக்கு சொல்றோம். ஏன்னா அமாவாசை நாட்கள்ல இங்க 1000 நபர்கள் வருவாங்க. 1000 நபர்களுக்கும் அன்னதானம், 1000 நபர்களுக்கும் இலவசமாகவே அருள்வாக்கு. அன்னைக்கு எந்த வித கட்டணங்களும் இல்லை. மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க நல்லா இருப்பாங்க, குடும்பம் குட்டியோட நல்லா இருப்பாங்க, குடும்பங்கள் நல்லா போயின்னு இருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா அந்த குடி. அந்த குடிச்சுட்டா அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. அவரு வேலைக்கு போக மாட்டாரு, வெட்டி போக மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, தன்னுடைய உடலை தானே கெடுத்துப்பாரு. அது மாதிரி நபர்களை அழைச்சிடுவாங்க. கண்டிப்பா வெறும் 1 ரூபாய் இருந்தா போதும் காணிக்க. இலவசத்துக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. ஆமாங்க, அதுக்குதான் அந்த 1 ரூபாய் கருப்புசாமி ஐயாக்கு கொடுத்துட்டா நம்ம காணிக்க வச்சுட்டு நம்மளுடைய இல்ல சாமி என்கிட்ட அந்த 1 ரூபாய் கூட இல்லைன்னா அதையும் பண்ணி தருவாரு. ஆனா முற்றிலுமா அந்த குடியிலிருந்து விடுதலை. கண்டிப்பாக நம்மளுடைய இந்து மதம் இல்லாம அனைத்து மதத்தினரும் இங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம், பயனடைகிறாங்க. ஏன்னா எல்லாம் அல்ல இந்த சுயம்பு கருப்பன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், சத்தியமான வாக்குக்கு கட்டுப்பட்டவன். சத்தியம் மட்டும்தான் இங்க பேசுவோம். ஒரு தெளிவான சூழலை இந்த மகாலட்சுமி அம்பாள் இந்த சுயம்பு கருப்புசாமியும் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். மேலும் உங்களுடைய ஆன்மீக பயணம் தொடரணும். நன்றி. கண்டிப்பாக. வணக்கம். சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி மகாலட்சுமி நமோஸ்துதே. நான் இந்த ரோட்ல 13 வருஷமா போயின்னு இருக்கிறேன். இந்த பக்கம் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஒரு மாசமா சும்மா அங்க தூரமா நின்று இங்க கேலி பண்ணி நின்றேன். என்னவோ இப்போ நீங்க ஒரு தாடி சாமியார் உட்காந்துங்கிறேன். என்னன்னு இப்போ அந்த மகாலட்சுமி என்ன இங்க கூப்பிட்டுச்சு. அது எப்படி வந்து எனக்கே தெரியாது. ஒரு 2 அமாவாசைக்கு நான் வந்துங்கிறேன், தொடர்ந்து வந்திருக்கேன். என்னால் முடிஞ்சு எவ்வளோ நேரம் வர முடியும் வர்றேன். நான் இப்போ வந்து சாமிகிட்ட எதுவும் கேட்கறதில்ல. எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்கேன். நோய் நொடி இல்லாத இருக்கணும் எல்லோரும். நான் மட்டும் இல்லை, நம்ம சேர்ந்தவங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாத இருந்தாவே போதும். அதுதான் இங்கே வந்தப்போ நல்லா இருக்குது. இந்த கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாத வராங்க, அவங்களாம் பிரச்சனை தீர்ந்து. நான் 2 மாதம் வந்ததுனால எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லைன்னா நான் சாமிகிட்ட எதுவும் வேணல. நான் கேட்கறது ஒரே எனக்கு நோய் நொடி இல்லாத வச்சிருக்கேன். வேற எதுவும் வேணா எனக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுத்துக்கிறான் போதும். அதே போல சரக்கு அடிக்கிற நிறைய பேர் இப்போ வருவாங்க, பார்த்து போவாங்க. ஒரு 5-6 பேர் அந்த அமாவாசைக்கு வந்து இங்க உட்காந்து சத்தியம் போய் இன்னைக்கு யாரும் குடிக்கல. கருப்புசாமி ஆலயத்துக்கு வந்தா அந்த சரக்கு அடிக்கிறது விட்டுறாங்க. அவர் 1 பைசா வாங்கல யாருக்கையும். அவங்க கிட்ட காசு கிடையாது. அப்படி இருந்தா அவர் ஜாட்டியில அடிக்கிறாரு. அவங்கள வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த குடி பழக்கத்துல. முடியாதுன்னு உட்கார்ந்து இருந்தாரு. ஜாட்டி ஒரு அடி அச்சு உடனே நானே இனிமேல் குடிக்கல. குடும்பத்தோட வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க அம்மா அந்த குடும்பம் சொல்லிட்டு போய் உட்கார மாட்டேன்னாரு. ஜாட்டி எடுத்துட்டு போய் காய்ச்சி ஒடியாந்து உட்காந்து இன்னைக்கு அவங்க டோட்டலா குடி விட்டாரு. இப்ப குடும்பத்தோட நல்லா இருக்காரு. அதான் எங்களுக்கு சந்தோஷம். நிறைய பேர் இவ்வளவு நாள் நிறைய பேர் இருக்கோம்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர். நான் வந்து 2 மாசமா வந்து இருக்கேன். சரிங்க. நல்லா இருக்கா அந்த கருப்புசாமியோட புகழ் நல்லா இருக்கும். இது இன்னும் பிரம்மாண்டமா ஆகும். எல்லாரும் அதான் வேண்டிக்கிறோம். நன்றி நன்றி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எவ்வளவு நாளா இங்க சாமி கும்பிட வந்துருக்கீங்க? நான் கோயிலுக்கு சின்னதாக கட்டும்போது இங்கே வரேங்க. அந்த அம்மாட்ட நான் இதுவரைக்கும் எங்கேயும் தெய்வம் வந்ததில்லை. வில்லேஜில் காடி ஒன்று கிராமத்தில் நான் பண்ணேன், கொடுத்தூர் பக்கத்தில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் இப்போ திரௌபதி கிரகம் அந்த நேரத்தில் வந்துருக்கு. அதோட புட்டகத்தில் நான் வந்து வளர்ச்சிட்டு வந்தேன். 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம். அங்கே கரகம் எடுக்கும்போது தெய்வம் வந்துச்சு. இதுவரைக்கும் எங்கே வேற எங்கேயும் தெய்வம் வந்து நின்ன உடனே உங்களுக்கு தெய்வம் வந்துருச்சு. அந்த அம்மா வந்து இந்த சக்தியால் என்னதுமா வந்துருக்கு. அதனால எங்கள் வீட்டில் போவேனான்னு சொல்கிறாங்க. இது லோகம்னா சொல்றீங்களா, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இடமா ஆச்சு. ஒரு இடம் முடியாத முடியுது. ஓ அப்படிங்களா? ஆமா, எனக்கு சாமி சொல்லுவாங்கிறது நானே வந்து வீட்டுக்கு வந்துட்டு குழந்தை வர கிடைச்சிருக்கேன்னு சாமி சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, அமாவாசை பத்தி. ஓ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். அனைவரும் வந்து இந்த சக்தியை காப்பாத்தினா அவங்க நல்லது. உங்களுக்கு இங்க வந்து ஏதாச்சும் மறக்க முடியாம ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா எது சொல்லுவீங்க? நிறைய நீங்க சொன்னீங்க. எனக்கு பணம் வராம இருந்தது இடத்துல. ஓகே, அது கன்ஃபார்மா வந்துச்சு. பிரச்சனை இல்லை இதுல. சரிங்க.